உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. தொடர்ந்து உங்க மக்கள் நீங்க எல்லாருமே போராடிக்கிட்டு வரீங்க, நீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம், எங்களுக்கு இந்த விவசாய நிலங்கள் விட்டா போதும், இந்த ஏரிங்கெல்லாம் விட்டா போதும், எங்களுக்கு பள்ளிகள் எல்லாம் விட்டா போதும். எங்களுக்கு விமான நிலையம் வேணாம். எங்களுக்கு விமான நிலையம் வந்து நாங்களாம் மேலே பறக்க போறோம். இப்ப இந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்காக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் வரும் நீங்க சொல்ல முடியுங்களா? எங்களுக்கு பள்ளி பாதிப்பாகுது, எங்களுக்கு படிக்கிற பள்ளிலாம். ஆனா அவங்க பசங்களாம் வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க பெரிய ஆள் ஆகத்தலையா? அந்த மாதிரி எங்களுக்கு விவசாய நிலையம் இருந்தா தானே நாங்க சாப்பிட முடியும், நாங்க எதை வச்சு சாப்பிட முடியும்? அது ஏரிலாம் இருந்தா நாங்க குளிப்போம், எல்லாமே எனக்கு வெயில் டைம்ல தேவைப்படும் எங்களுக்குலாம். இதை வந்து அழிச்சா நாங்க எங்க போய் இதெல்லாம் பண்ணுவோம்? விமான நிலையம் வேணாம், எங்களுக்கு ஊரை விட்ட போதும், எங்க பள்ளி விட்ட போதும். அவங்க மட்டும் அவங்க பசங்க அவங்க அப்பா அவங்க எல்லாரும் சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அதே மாதிரி நாங்களாம் படிக்க தலையா?